உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இந்த வேலை நம்மகிட்டயே திடீர்னு நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பின்னாடி யாரோ இருந்துதான் அவனை இப்படியெல்லாம் பேச வைக்கிறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். ஜானகி, நீயா? எப்படி இவ திரும்பி வந்தா? என்ன நடக்குதுங்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த வேதனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவன் இந்த அம்மா கிட்ட தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா இவ கொடுக்கிற தைரியத்துலதான் வேலனுக்கு புது திமிரு வந்திருக்கா. பாத்துக்கிறேன். இந்த கூட்டணிய சீக்கிரமாவே உடைக்கிறேன். ரத்னா, அப்பா, என்னப்பா, என்னாச்சுப்பா? இத்தனை வருஷமா நான் ஏன் உங்ககிட்ட பேசாம இருந்தா தெரியுமா? இதோ இவளாலதான். படிச்சு பாரு. அவ இருக்காள, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை பண்றதுதான் அவளோட வேலையே. அவ மேல இருந்த கோவத்துலதான் உன்னையே நான் வெறுத்தேன். இப்பதான் பழசெல்லாம் மறந்து அவ மேல உள்ள கோவத்துல உன்னை தண்டிச்சது தப்புன்னு நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட பேசவும் ஆரம்பிச்சேன். இப்ப அது எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்து வச்சிருக்கா உங்க அம்மா. இங்க பாரு வள்ளி, நடக்க போறது உன் கல்யாணம் மட்டும் இல்லை. அதுல என் மானம், மரியாதை, அரசியல் செல்வாக்கு எல்லாமே கலந்துருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஒருத்த கூட என்ன மதிக்க மாட்டான். நான் ஓட்டு கேட்டு போனா ஒருத்த கூட ஓட்டு போட மாட்டான். ஏன், என் கட்சிக்காரனே என்ன சீண்ட மாட்டான். அதனால எந்த காரணத்துக்காகவும் இந்த கல்யாணம் மட்டும் நின்னுடக்கூடாது. என்ன தம்பி நீ? வள்ளி என்ன சின்ன குழந்தையா? அவளுக்கு இதெல்லாம் தெரியும்பா. அதனால நீ வள்ளிய பத்தி கவலைப்படாத. அவ எப்பவும் ஓம் பக்கம்தான் இருப்பா. இல்லக்கா, அவளை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியுமே. கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா. அதனாலதான் வள்ளிக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு வள்ளி, உன் அம்மா இருக்காளே, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா. இந்த 20 வருஷத்துல நான் உன் கூட பேசாம இருந்தாலும், உன் மேல பாசம் காட்டாம இருந்தாலும், உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டல்ல. அப்பா, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? எனக்கே எல்லாம் நல்லா தெரியும்பா. நீங்க எனக்கு எந்த குறைய வச்சதே இல்லப்பா. நான் கேட்காமலேயே எனக்கு எல்லாமே செஞ்சிருக்கீங்க. இல்ல வள்ளி, உன்னோட அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சவால் விட்டுருக்கா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. தான் நினைச்சது நடக்கணும்னா என்ன வேணா செய்வா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவாவ. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அவகிட்ட. புரியுதா? புரியுதுப்பா. ரத்னம், நீ சும்மா எதையாவது சொல்லி வள்ளிய பயமுறுத்திட்டு இருக்காதப்பா. பாரு, வள்ளி முகமே சரியில்லை. அக்கா, இந்த நியூஸ படிச்சதுல இருந்து என் நிம்மதியா போயிடுச்சுக்கா. என் மனசுல என்னென்னமோ தோணுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ பண்ணிட்டு போனதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பழசையெல்லாம் விட்டு தள்ளு ரத்னம். இப்ப இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு மட்டும் யோசி. வள்ளிமா, நான் திரும்பவும் கேக்குறேன், உன் மனசுல யாராவது இருக்காங்களா?
புரியுதுமா. உன் மனசுல யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் அம்மா மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட மாட்டல்ல. அதுக்காக தான் திரும்ப கேட்டுக்கிறேன். அப்பா கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராதுப்பா. நான் எப்பவுமே உங்க பொண்ணாதான் இருப்பேன். அக்கா என்ன சொன்னான்னு கேட்டல்ல, பாத்தியா என் பொண்ண? வள்ளியோட வார்த்தை மட்டும் எனக்கு போதுங்கா. யாரு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னதான் அவர் என்ன வெறுத்தாலும் கூட எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. எனக்கு என்ன வேணும்னு கூட நான் கேட்காமலேயே அவர் செய்யறாரு சித்தி. என்னால அவரை ஏமாத்த முடியாது சித்தி. எனக்கு வேற யாருமே தேவையில்லை. என் அப்பா மட்டும் போதும். அவரோட அன்பு மட்டும் கடைசி வரைக்கும் போதும் சித்தி. சித்தி, இந்த வீட்ல என் மனச புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்ளோ தூரம் பேசுற ஒரு ஜீவன்னா அது நீங்க மட்டும்தான் சித்தி. உங்க பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி. வள்ளி, அழாத. என்ன ஐயா ஃபோன் பண்றாரு? ஐயா ஐயா சொல்லுங்கய்யா. டேய் எங்கடா இருக்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஐயா என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? டேய் கேள்வி எல்லாம் கேட்காத, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. ஐயா சரிங்கய்யா. ஐயா வந்துடுறீங்க, 5 நிமிஷங்கய்யா. சீக்கிரம் வா. ஐயா நம்ம கிட்ட இவ்வளோ கோவமா பேச மாட்டாரு. மேடம் லவ் மேட்டர் எதுவும் ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.